மக்களே, நான் உங்கள் சுஜிதா. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம நவராத்திரியை பற்றிய பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 5வது நாளுடைய வழிபாடு எப்படி செய்யணும், அம்பாள் என்ன வடிவத்துல இருக்காங்க, என்ன கோலம் போடணும், என்னென்ன நைவேத்தியம் செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். நவராத்திரியினுடைய 5வது நாளான பஞ்சமி திதி வரக்கூடிய இன்று அம்பாளை முதல் வகையில் நம்ம ஸ்கந்த மாதாவாக வழிபட போறோம். ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முருகனுடைய தாயாக அவங்களே வழிபட போறோம். இவங்களுடைய ஸ்வரூபமே மடியில முருகப்பெருமான் இருக்கக்கூடிய வடிவத்துலதான் அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க. இந்த அம்பாளனுடைய நிறமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிரே கலர் சொல்லப்படுது. ஏன்னா பொதுவாக வெள்ளை நிறம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை குறிப்பிடும், பாசிட்டிவான எமோஷன்ஸ் குறிப்பிடும். கருப்பு நிறம் அப்படிங்கிற பொழுது ஒரு நெகட்டிவான எமோஷன் குறிப்பிடும். இது ரெண்டும் கலந்த கலவையாக ஒரு பேலன்ஸ்டான எமோஷன் இருக்கக்கூடிய ஒரு தாயாக, ஸ்கந்தரனுடைய தாயாக இன்னைக்கு நம்ம அம்பாளை வழிபட போறோம். அதனால கிரே கலர் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் எப்போ சொல்றது மாதிரி நீங்க உடுத்தக்கூடிய உடைகள்லயோ இல்ல அம்பாளை செய்யக்கூடிய அலங்காரங்களையோ இல்ல பிரசாதங்களையோ இந்த கிரே கலர் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். 2வது வகையில அம்பாளை நம்ம இன்னைக்கு மோகினியாக வழிபட போறோம். மோகினி அப்படிங்கிறது தனிப்பட்ட அம்பாளினுடைய ஸ்வரூபம் கிடையாதுங்க. விஷ்ணு பகவான் எடுத்த மோகினி அவதாரத்துல அம்பாள் இன்னைக்கு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நாளாக சொல்லப்படுது அப்படின்னா சும்ப நிசும்பனுடைய தூதர்கள் அம்பாள் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. முதல்ல மகிஷாசுரனை அவங்க வதம் செய்யறாங்க. வதம் செய்ததுக்கு அப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற அசுரர்கள் ஒவ்வொருத்தரா வந்து அம்பாள் கிட்ட போட்டி போட்டு ஒவ்வொருத்தரையும் அம்பாள் வதம் செய்யறாங்க. அதுல சும்ப நிசும்பனுடைய தூதர்கள் இன்னைக்கு வராங்க. தூதர்கள் கிட்ட அம்பாள் மோகினி அவதாரத்துல மோகினி வடிவத்துல பேசுறாங்க. இன்றைக்கு 6 வயது பெண் குழந்தைகளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 6 வயது பெண் குழந்தைகளை தேவி மகாத்மியத்துல காளிகா தேவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ காளிகை பருவத்து பெண்களை இன்றைய நாள்ல வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 6 வயது பெண் குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிரசாதம் தாம்பூலம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கு என்ன கோலம் விசேஷமானது அப்படின்னா கடலை மாவை கொண்டு பறவையை போல ஸ்வரூபத்துல கோலம் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சா ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி அந்த மாதிரி வாசனை பொடிகளை கொண்டு அதை அழகாக அலங்காரம் செய்யலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில போடக்கூடிய எல்லா கோலங்களுமே முக்காவாசி உணவுப் பொருட்களை கொண்டு போடக்கூடிய கோலமாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு கோலத்தை தவிர, மலர் கோலத்தை தவிர மீதி எல்லாமே உணவுப் பொருட்களை கொண்டு போடக்கூடிய கோலமாகத்தான் இருக்கும். பொதுவாகவே வீட்டு வாசல அரிசி மாவுலதான் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் எறும்புகளுக்கு மற்ற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அது உணவாகும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அரிசி மாவுல கோலம் போடுறது இல்ல. வெளியில கோலப்பொடி ரெடிமேடா விக்குது. அது கெமிக்கல்ஸ்ல இருக்கா என்னன்னு கூட தெரியாது. பட் அதை வாங்கிதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த நவராத்திரி 9 நாட்கள்ல மட்டுமாவது வீட்டுக்குள்ள போடுறது சின்ன கோலத்தை மட்டுமாவது உணவுப் பொருள்களால போட்டா எண்ணற்ற உயிரினங்களுக்கு அது உணவாக அமையும் அப்படிங்கிறதுக்காக நவராத்திரியில கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் கொண்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி கோலம் போட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு அம்பாளை எந்த பூக்களால அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா கதம்பம், மனோரஞ்சிதம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். என்னென்ன நைவேத்தியங்கள் வைத்து வழிபடலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், கடலை பருப்புல வடை செய்யலாம், இல்ல கடலை பருப்பை வச்சு சுண்டல் செய்யலாம், பால் பாயசம் செய்யலாம், தயிர் சாதம் அல்லது பால் சாதம் செய்து நைவேத்தியமாக படைக்கலாம். நான் எப்பயும் சொல்ற மாதிரி நைவேத்தியம்னு சொல்லும் பொழுது எளிமையா செய்யணும்னு நினைக்கிறவங்க கடலை பருப்பு சுண்டல் மட்டும் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப எளிமையா ஈஸியா செய்யலாம். அதுலயே நம்ம இனிப்பு காரம் ரெண்டுமே கூட செய்யலாம். சோ சுண்டல் மட்டும் செய்து வழிபாடு செய்யறது கூட போதுமானது. நீங்க தேவி மகாத்மியமோ அபிராமி அந்தாதியோ சொல்லி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்ல நான் கீர்த்தனை பாட போறேன் அப்படின்னா பஞ்சமா வர்ணனை கீர்த்தனை பாடலாம். அப்படி இல்லைன்னா பந்துவராளி ராகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகள் பாடலாம். இன்றைக்கு அம்பாளை வழிபடுவதனால என்ன உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியாக செல்வம் கிட்டும். இன்று அம்பாள் மோகினி அவதாரத்துல செல்வத்தை வழங்கக்கூடியவளாக காட்சியளிக்கிறாங்க. 6வது நாள் வழிபாடு எப்படி செய்யலாங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.